எலும்பு வீக்கம், ஆர்த்தரைட்டிஸ் எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து ஒரு டைம்ல முதியவர்களுக்கு தான் மூட்டு வலி இருக்கும், உடல் வலியில அந்த எலும்பெல்லாம் வலிக்கும், வீக்கம் இருக்கும் அப்படின்ற கருத்து போய், இன்னைக்கு சின்ன குழந்தைங்கள்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே இந்த எலும்பு பிரச்சனையினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது எதனால வருது? இத எப்படி தடுக்கலாம்? ஓகே. ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாயிண்ட்ஸ்ல ஒரு 2 எலும்புகள் இருக்குன்னா, அதுக்கு நடுவுல ஒரு குஷன் மாதிரியான ஒரு டிஷ்யூ இருக்கும். அதில டீஜெனரேஷன் அதாவது தேய்மானங்கள் ஏற்பட்டு, அதனால அந்த ஃப்ரிக்ஷன் வந்துட்டு இன்னும் அதிகமாகி, அதனால வலி, வீக்கம் வந்து மூட்டுகள்ல ஏற்படுறது தான் ஆர்த்ரைட்டிஸ். இதில ரொம்ப காமனான ஆர்த்ரைட்டிஸ் வகைங்கிறது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். அது எல்லா ஜாயிண்ட்ஸ்லயுமே ஏற்படலாம். மெயினா நம்ம கால் மூட்டுகள்ல தான் வந்து இது ஏற்படுது. ஸோ இந்த ஆர்த்ரைட்டிஸ் வர்றது வந்து எப்படி நம்ம லைஃப் ஸ்டைலில் இதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உடல் எடையை வந்து ஒரு ஒரு ஹெல்தியான வெயிட்டில் மெயின்டைன் பண்ணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம உடம்போட வெயிட்டை ஃபுல்லாக பேர் பண்ணுறது வந்து நம்ம இடுப்போட ஜாயிண்ட்டு, நம்ம மூட்டுகள், அப்புறம் கால் பாதத்தில் இருக்கிற ஜாயின்ட்ஸ் தான். ஸோ அதிக உடல் எடை இருந்தோம்னா, நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ குழந்தைங்கலேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் அந்த மூட்டு வலி, ஜாயிண்ட் பெயின், ரொம்ப டயர்ட்னஸ்லாம் இருக்கிறதுக்கு காரணம் எல்லாருக்குமே வைட்டமின் டி டெஃபிஷியன்சி, எல்லாருக்குமே கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ வெயிட்டும் நம்ம அதிகமாக இருந்தோம்னா, நம்ம உடம்போட வெயிட்டெல்லாம் அந்த மூட்டுகள் பேர் பண்ணுறப்போ அதுக்கு இன்னும் ஸ்ட்ரெயின் அதிகமாகி இன்னுமே அந்த சிம்டம்ஸ் வந்து எலிவேட் ஆகும். ஸோ ஒரு ஹெல்தியான வெயிட் மெயின்டைன் பண்ணும். அப்புறம் ஐடலாக இருக்கும், எல்லாருமே உட்காந்த இடத்துல இருக்கிறது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறத கம்ப்ளீட்டாக மறந்துட்டோம். ஸோ ரெகுலராக ஒரு வாக்கிங், ஒரு மைல்டான எக்ஸசைஸ் அப்படிலாம் பண்ணிகிட்டே வந்தோம்னா அந்த ஜாயின்ஸை ஹெல்த்தியாக வச்சுக்கலாம். அதனால ஆர்த்ரைட்டிஸை ப்ரிவெண்ட்டும் பண்ணலாம். அப்படி வந்தாலுமே அந்த சிம்டம்ஸை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ரெகுலராக கருப்பு உளுந்தங்களி, நம்ம பொதுவாக நம்ம அம்மாக்கள்லாம் கொடுப்பாங்க, பாட்டி எல்லோரும் கொடுப்பாங்க இல்லையா, அதை ஒரு ரொட்டீனாக ஃபாலோ பண்ணலாம். ஏன் இந்த கருப்பு உளுந்தை நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோன்னா, கருப்பு உளுந்தில் கால்சியம், அயன், மெக்னீஷியம் இந்த மாதிரி நல்ல சத்துக்கள் நிறைய இருக்குது. ஸோ அது வந்து என்ன ஆகுனா போன் மினரல் டென்சிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. அதனால மூட்டுகளில் வந்து இன்ஃப்ளமேஷன், வீக்கம், வலி இதெல்லாம் வந்து கண்டிப்பாக குறையும். ஸோ இன்னும் சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா இஞ்சி, மஞ்சள், இதுக்கு நேச்சுரலாகவே ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது. மஞ்சள் நம்ம குழம்புல ரெகுலராக சேர்க்குறோம் தான், பட் ரொம்ப எஃபெக்டிவான முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஃபேட்டோட தான் பெஸ்ட்டாக அப்சர்வ் ஆகும். அப்போ என்ன பண்ணலான்னா ஒரு 2 சிட்டிகை மஞ்சள் பொடி, ஒரு 3-4 சொட்டு நெய்யோட கலந்து காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிறப்போ அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி அதுக்கு இருக்குது இல்லையா, அது நம்மளுக்கு மோஸ்ட் எஃபிஷியண்ட்டாக நம்ம உடம்புக்கு அது கிடைக்கும். ஸோ அது எடுத்துக்கலாம். அப்புறம் நல்ல கீரைகள், ஹெல்தி ஃபேட் இருக்கிற மாதிரியான நட்ஸு, சீட்ஸ், இந்த பாதாம், பூசணி விதை, அப்புறம் சூரியகாந்தி விதை இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஜாயின்ட்ஸ் ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதோடு சேர்த்து நல்ல லூப்ரிகேட்டடாகவும் இருக்கும். ஃபைனலாக பார்த்தோம்னா நம்ம ஒமேகா 3 நிறைய இருக்கக்கூடியது வந்து இப்போ நான் வெஜிடேரியனாக இருந்தாங்கன்னா சீ ஃபுட் நிறைய எடுத்துக்கலாம். அதில் ஒமேகா 3 இருக்கிறனால அந்த இன்ஃப்ளமேஷனை நல்லா குறைச்சி போன்ஸை வந்து நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கணும்.